கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். ஏசாயா 56:7. என் செப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். என்னுடைய ஜெப வீட்டிலே என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீடு அப்படின்னா ஜெபிக்கிற வீடுன்னு அர்த்தம். என்னுடைய ஜெப வீடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா கர்த்தருடைய ஆலயத்திற்கு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாதவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றுறவங்களா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு, அந்த ஜெப வீட்டுக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் போயிட்டு வாங்க. போய் உட்கார்ந்து பாருங்கள், தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பும். அங்கே நடக்கிற வழிபாடுகளில் நீங்கள் கலந்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சும்மாவாவது ஜெப வீட்டில் போய் உட்கார்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். நான் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வியாபாரம் பண்ணுற நாட்களில் சில நேரங்களில் பயங்கர நெருக்கடிகள், ப்ரெஷர் வரும். மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் நேரம் வண்டி எடுத்துகிட்டு போய் சர்ச்சு வாசலில் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துருப்பேன். அப்போ அங்கே ஆராதனை எல்லாம் நடக்காது, பகல் நேரத்தில் சொல்கிறேன். சும்மா போய் உட்காந்துருப்பேன். என் மனசில் இருக்கிற அங்கலாய்ப்புகள் எல்லாம் மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பேன். ஜெபிக்கிற அளவுக்கு கூட மைண்ட் அந்த நேரம் பக்குவமாக இருக்காது. ஆனால் மனசில் நம்ம கஷ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்முடைய மைண்ட் வாய்ஸை கேட்கிறவர். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அங்கே போய் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன அலைகள் ஓடும்போது அதை ஆண்டவர் பார்க்கிறார், அதை கேட்கிறார். கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வரும். அப்படியே உட்காந்துருப்பேன், என்ன அறியாமல் அழுதுட்டு தான் இருப்பேன். இந்த ஆலயத்தில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பொறுத்து எழுப்பி வந்துடுவேன். ஜெபிச்சிருக்க கூட மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும், என் மன பாரங்கள், அழுத்தங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இறங்கிட்டு திரும்பி வந்தேன்னு பார்த்தா அந்த பிரச்சனைக்குரிய காரியங்கள் எப்படி போச்சுன்னு தெரியாது. மலை போல வந்தது பனி போல போயிருக்கும். இன்னைக்கு அதான் சொல்கிறார், என் ஜெப வீட்டில் நீ வந்தேன்னா உன்னை மகிழ பண்ணுவேன். எனவே இன்னைக்கு நீ எந்த மார்க்கத்தாராக இருந்தாலும் இந்த ஜெப வீட்டில் உள்ள அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து தொடர்ந்து போகிறதா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. மன அழுத்தத்தோடு இருந்த அந்நாள் ஜெப ஆலயத்துக்குள்ளே ஒரு நாள் போனேன். மனசு ரொம்ப வேதனையில் துக்கிச்சு, எல்லாரும் அவளை அவமானப்படுத்தி நிந்திச்சு மனசு உடஞ்சி போய் மன கிளேசம் அப்படின்னா மன அழுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் போய் தேவனுடைய ஜெப வீட்டுக்கு போனேன். உட்கார்ந்து அழுதுட்டு வந்த, அவ்வளவுதான். சில நாள் சென்ற பொழுது எதுக்காக அழுதாளோ அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டு அவள் பிள்ளைத்தாட்சியானால்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ இன்னைக்கு ஜெப வீட்டை மட்டும் மறந்துடாதீங்க, ஆலயத்தை மறந்துடாதீங்க. நிறைய பேர் நான் ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்குறேன், இதுக்கு எனக்கு சர்ச்சு தேவையில்லை, ஜெப வீடு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஜெப வீட்டிலே அழைத்து கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அதான் வசனம் சொல்லுது. ஆன்லைனில் இல்லை. ஆன்லைன் உங்களுக்கு முடியலை, உடம்பு முடியலை என்னாச்சுன்னா ரைட், இல்லைன்னா ஜெப வீட்டிலே அழைத்து கொண்டு வருகிற ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் அழைச்சிட்டு வருவார். நிறைய நடக்காத நல்ல காரியம்லாம் நடக்க போகுது. நிறைய சாட்சிகளை கேட்க போகிறேன். ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாமா? சகோதரி மார்கரெட் மார்த்தாண்டம். என் பெயர் மார்கரெட். எனக்கு 2 கால்களிலும் புண் வந்தது. அதிலிருந்து நீரும் இரத்தமும் ஜலமும் வந்து கொண்டே இருந்தது. இந்த நிலைமையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜெப மையத்திற்கு சென்று ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் என்னுடைய 2 கால்களிலும் ஜெப எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். ஜெபிக்கும்போது 2 கால்களிலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினதை உணர்ந்தேன். மறுநாள் தூங்கி எழுந்து பார்த்தபோது நீரும் இரத்தமும் ஜலமும் வருவது நின்று போயிருந்தது. அதன் பிறகு புண் ஆறி பரிபூர்ண சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் ஜெப வீட்டிலே என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்.
என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா ஜனங்களும் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு என் பிள்ளைகளை உம்முடைய ஜெப வீட்டிற்கு அழைத்து கொண்டு வாரும். அதனுடைய சந்தோஷம், மேன்மை, அதனுடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் உணரவும் ருசிக்கவும் கர்த்தர் வழி திறந்து தாரும். இன்னைக்கு ஜெப வீட்டில் வந்து என் பிள்ளைகள் அழுது விண்ணப்பித்த காரியங்கள் என்னென்ன பெண்டிங்கில் இருக்கோ அத்தனைக்கும் அற்புதம் செய்யும். அன்னாள் ஜெப வீட்டில் வந்து அழுதாள். ஆண்டவருடைய கண்ணீரை கண்டு அவளை பிள்ளைத்தாட்சி ஆக்கின தெய்வம் என் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து இவர்களை கனம் பண்ணும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்ற வசனம் இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.